peacemakers of Christo. சகோதர சகோதரிகளே, இந்த வரி தண்டுபவர்கள் யார்? மத்தேயு வரி தண்டுபவராக இருக்கின்றார். அந்த மகனை இயேசு அழைக்கின்றார். அவர் வீட்டிற்கு சென்று உணவு ஏற்பாடு செய்கின்றார். இந்த உணவை பிடிச்சுக்கங்க. உணவு நம்ம கான்செப்ட். ஏசாயா புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏகப்பட்ட பாவங்கள் செய்தாய், இப்பொழுது அந்த பாவத்திற்கு பரிகாரமாக நீ ஏழை எளியோர்களுக்கு உதவி செய், ஏழை எளியோர்களுக்கு சாப்பாடு போடு என்று பழைய ஏற்பாட்டில் ஏசாயா புஸ்தகம் கூறுகிறது. ஒரு காலத்துல இந்தியா வறுமை நாடாக இருந்தது, ஏழை நாடாக இருந்தது. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ஒருவேளை சாப்பிட்ட கோதுமை, அந்த உப்புமா அமெரிக்காவில இருந்து வரும், கோதுமையும் எண்ணெயும் கொடுப்பாங்க. ஸ்கூலுக்கு போனா கொடுப்பாங்க. இல்லைன்னா ரேஷன் கடை மாதிரி சாமியார் கடை இருக்கும், அந்த கடையில மாசத்துல ஒரு தடவை அந்த கோதுமை உப்புமாவையும் எண்ணெயும் கொடுப்பாங்க. தெய்வ பிள்ளைகளே, அந்த காலத்துல அவ்வளவு வறுமை இருந்தது. அப்ப அமெரிக்கன் அள்ளி அள்ளி கொடுத்தான். அமெரிக்கா provided wheat and oil to India because India was a very poor country, poorest country. People starved for food. We did not have proper clothing. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்த பிள்ளைகள் நாம். அப்ப அமெரிக்க அன்னைக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தான், இன்னைக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கிறான். தெய்வ பிள்ளைகளை, ஏழைப்பட்ட நாடுகளுக்கு, இந்தியாவுக்கு கிடையாது, ஆனால் ஏழைப்பட்ட நாடுகளுக்கு, ஏழைப்பட்டவர்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை தேவன் அந்த நாட்டுக்கு வைத்தார். தெய்வ பிள்ளைகளே, அதை நம்ம நெகட்டிவா எடுக்க கூடாது, பாசிட்டிவா எடு. அள்ளி கொடுத்த நாடு ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக மாறியது. தெய்வ பிள்ளைகளே, அப்ப எசையா புஸ்தகம் என்ன சொல்லுகின்றது? நீ பாவப்பட்ட மனிதன், அதனால நீ அள்ளி கொடு என்று கூறுகிறது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைங்க இந்தியன் ஸ்பெஷலா வந்த உடனே சொருதான் வைப்பானே ஒழிய எடுக்கிற மனத்தன்மையே இருக்காது, தாராள உள்ளமே இருக்காது. 4 பேத்துக்கு நல்லா சோறே போட மாட்டான், அது கூட போட்டாலும் கஞ்சத்தனமா தான் போடுவான். அள்ளி அள்ளி கொடுக்கிற தாராள இருதயம் ஓடிவிட்டது. தெய்வ பிள்ளைகளை, இதை இந்துக்களை எடுத்துக்கங்க. நம்ம பொறாமப்பட்டு பேசல, பெருமையா பேசுறோம். என்னன்னா, அவங்க எந்த கோயில் ஃபங்க்ஷன் வச்சாலும், டே வீட்டுல சமைக்காதடா, வாடா கோயில் ஆக்குது என்று அவன் வரி விதித்து 50 கடா, 100 கடா, 3000 கடா என்று அறுத்து கடாசோறு போடுறான். அவன் ஏழப்பட்டவனாக இருந்தாலும் அவன் அள்ளி கொடுக்கிறான். தெய்வ பிள்ளைகளை, அள்ளி கொடுக்கிறான். எல்லாரும் கோடீஸ்வரர்கள் இந்துக்கள் கிடையாது. 70% இந்தியாவில் 70% இந்துக்களாக இருந்தாலும் அதுல 60% தெய்வ பிள்ளைகளே ஏழைப்பட்ட மக்கள் தான். ஏழைப்பட்ட மக்கள் தான் அந்த ஒற்றுமையை நாடுகிறார்கள். இது எதற்காக? கூடி வாழ்வது. அவன் பாவம் செய்யறான், ஆனா விமோச்சனம் தேடுகின்றான், விமோச்சனம் தேடுகிறான். அவன் சின்ன பாவம் செய்தாலும் விமோச்சனம் தேடுகின்றான். பழைய ஏற்பாட்டில் நமக்கு ஆண்டவராகிய கடவுள் என்ன கூறுகின்றார்? நீ பாவம் செய்திருக்கிறாய், உன்னுடைய கட்டடங்கள் எல்லாம் பாவம், உன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் பாவம், உன்னுடைய வழிகள் எல்லாம் பாவம், உன் பிள்ளைகளிலே பாவம், உன்னுடைய உள்ளத்திலே பாவம், உன்னுடைய படிப்பிலே பாவம், உன்னுடைய வேலையிலே பாவம், உன்னுடைய ப்ரொஃபஷனல்ல பாவம், உன்னுடைய திங்கிங்ல பாவம், உன்னுடைய வழிமுறைகள்ல பாவம், உன்னுடைய ப்ரொசீஜர்ல பாவம். அப்ப எல்லா வகையிலும் பாவம் நிறைந்திருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, நீதியா இருக்கிறவன், நேர்மையா இருக்கிறவன், பரிசுத்தமா இருக்கிறவன், அடுத்தவனுக்கு தீங்கு விளைவிக்காதவன், அவனை பத்தி நம்ம பேசல. அவன் தியாகம் செய்யவே தேவையில்ல, ஆண்டவரோடு இருந்தால் போதும். இன்னைக்கு நிறைய பேத்துக்கு இந்த ஷார்ட் கட்டு, இதுதான் பாவ மன்னிப்பான்றது கிடையாது, இது பாவ மன்னிப்பு கிடையாது. ஆனால் இது ஒரு வழிமுறை. நீ செய்த பாவத்தின் நிமித்தம் ஏழைகளுக்கு நீ உணவு அளி என்று கூறப்படுகின்றது ஏசாயா புஸ்தகத்துல. இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம் லேவி. லேவி மத்தேயு, அவன் சுங்கவரி தண்டுபவனாக இருந்தான். அவன் ஏகப்பட்ட சாபங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். எல்லாரும்
இவன் வரி தண்டுபவன், இவன் பாவி, இவன் சொத்தெல்லாம் அபகரிக்கிறவன் என்று மத்தேயுவை சபித்தவர்கள் அதிகம் தெய்வ பிள்ளைகளே. அதனால்தான் அவன் அழைக்கப்பட்ட பொழுது என்னை பின்தொடர் என்று சொல்லும் பொழுது, நான் உன்னை அழைக்கிறேன் என்று இயேசு சொன்ன பொழுது உடனே விருந்து ஏற்பாடு செய்கின்றார். உடனே விருந்து ஏற்பாடு செய்யும் போது அங்க 4 பரிசேயர் வரான். அங்க 4 பரிசேயர் வந்துட்டு இவன் பாவிகளோடையும் வரி தண்டுபவரோடையும், அப்ப இவன் ஏளனமா பேசும் பொழுது எவ்வளவு பெரிய பாவியாக அவன் இருந்திருப்பான். அந்த வரி தண்டுபவன், அந்த லேவி, அந்த மத்தேயு, அவனை ஆண்டவர் அழைக்கின்றார். இப்ப ஆண்டவர் கூறுகிறார், நோயுற்றவனுக்கே மருத்துவ தேவை. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ மனுஷங்க நோயுற்றவனாக இருக்கிறான். இயேசுநாதருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். அவன் ஏன்னா அவன் யாருன்னே அவனுக்கு தெரியல. You don't know who you are. You are not able to realize yourself. You want to come away from the distress, you want to come away from the sickness, you want to come away from the problem, but you don't know the way to come. அததான் நான் சொல்றேன் தெய்வ பிள்ளைகளே, உனக்கு வழி தெரியல, நீ வா, கற்றுக் கொடுக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். அவர் பாவிகளை தேடி வந்தவர் தான். இன்னொன்னு, நோயுற்றவனை தேடி வந்திருக்கிறார். இன்னைக்கு டிப்ரெஷன்ல போயிட்ட, இன்னைக்கு சப்ரஷன்ல போயிட்ட, இன்னைக்கு ஃபெயிலியர்ல போயிட்ட, இன்னைக்கு உன்னால எழ முடியல, உன்னால கஷ்டப்படுற, ஆனா ஒரு வருமானமும் கிடையாது. ஏனென்றால் the blessing is lacking. The blessing is lacking. தேவனுடைய பரிசுத்த ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விட்டது. அதை எப்படி பெறுவது? உனக்குள்ளாய் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை நீ உணர முடியவில்லை. ஏனென்றால் பாவம் சூழ்ந்திருக்கிறது. ஒன்றை திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று, சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை
நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள் நம்முடைய திருச்சபையில. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்களுடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.